வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோபிக் சேனல் மூலமாக மீண்டும் தங்களை சந்திப்பதில் மகிழ்வுறும் கோயில்பட்டி டாக்டர் தங்கவேல் முருகன். வணக்கம் நண்பர்களே. எனது பழைய 3 பதிவுகளுக்கும் சிறப்பான ஆதரவு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த பதிவு தங்களுக்கு கர்மாவை பற்றிய பதிவாக இருக்கும் என்று சொல்லியிருந்தேன். அதில் சிறிய மாற்றம். ஏனென்றால் கடந்த எனது பரிகாரம் பற்றிய பதிவை கண்ட பின்பு கிட்டத்தட்ட 63 சப்ஸ்கிரைபர்களில் 21 பேர் பரிகாரம் பற்றிய ஒரு சரியான புரிதல் இல்லை என்ற வகையில் சில கேள்விகளை கேட்டிருந்தனர். அதற்கு பதிலளிப்பது எனது கடமை என்பதால் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு வந்த மொத்த கேள்விகளையும் ஒரு 3 கேள்விகளாக பிரித்து, ஏனென்றால் அவை அத்தனையுமே மொத்தமே ஒரு 3 கேள்விகளின் சாராம்சம் என்பதால் 3 கேள்விகளாக பிரித்து அந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதன் மூலம் பரிகாரம் பற்றிய புரிதலை இன்னும் கொஞ்சம் தெளிவாக தாங்கள் அனைவருக்கும் தெரிய வைக்கலாம் என்பது ஒரு கருத்தில் இந்த பதிவு மீண்டும் பரிகாரம் பற்றிய பதிவாக வருகிறது என்பதை தங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, கேள்விகள் என்பது இதுதான். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், பரிகாரம் செய்யலாமா வேண்டாமா என்பதை நீங்கள் தெளிவாக சொல்லவில்லை, பரிகாரம் பற்றிய முதலில் உங்கள் புரிதல் என்ன என்று கேட்டிருந்தார். மிக சிறப்பான கேள்விதான். பரிகாரம் பற்றி எனது புரிதலை நான் சொல்லியிருந்தேன். இருப்பினும் அவரது கேள்விக்காக வருத்தப்படவில்லை. ஒரு பரிகாரம் பற்றிய முதல் கேள்வி, அதாவது 2வது கேள்வியானது ஒரு நபர் அல்ல, பெரும்பாலும் மற்ற நபர்களின் கேள்வியும் அதை சார்ந்து இருந்தது என்று கூட சொல்லலாம். பரிகாரம் செய்ய சொல்கிறீர்களா வேண்டாமா என்பதுதான் மீண்டும் அவரது கேள்வியும். மற்றொரு நபர் என்றால் சில கேள்விகள் பரிகாரம் செய்ய சொல்கிறீர்களா இல்லையா என்பது. எனவே இந்த 2 கேள்விகளும் ஒரே தன்மையுடையதுதான் என்பது எனது கருத்து. அதற்கு பதிலை கூறும் முன்பு ஒரு விஷயத்தை இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நண்பர்களே. கேள்விகளில் குதர்க்கமான கேள்விகள் என்று எதுவும் இல்லை, அதுபோல் குதர்க்கமான பதில்கள் என்று எதுவும் இல்லை என்பது எனது வாதம். உங்கள் கேள்விகளை சரியாக நான் புரிந்து கொள்ளாமல் அதற்கு பதிலளிக்க முயற்சித்து அந்த பதிலை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் அல்லது எனது விளக்கம் சரியாக உங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருந்தால் அங்கு குதர்க்கமான கேள்வி குதர்க்கமான பதில் என்ற ஒரு வசனம் வருகிறது என்பதுதான் எனது கருத்து. எனவே எந்த கேள்விகளுமே குதர்க்கமான கேள்வியாகவோ குதர்க்கமான பதிலாகவோ வாசகர்கள், அதாவது இந்த காணொளியை காண்பவர்கள் யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பது எனது தாழ்மையான கோரிக்கை. அது மட்டுமல்ல நண்பர்களே, ஆரோக்கியமான விவாதம் என்பது தேவைப்பட்டாலும் படாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அந்த ஒரு விஷயம் எங்காவது எப்பொழுதாவது நமக்கு பயன்படும் என்பதால் ஆரோக்கியமான விவாதம் எப்பொழுதுமே சிறந்ததுதான் என்பதால் தங்களது எந்த கேள்விக்கும் காணொளி மூலமாக என்னால் இயன்றவரை பதிலளிக்கவே விரும்புகிறேன். சரி நண்பர்களே, இந்த 2 கேள்விகள் தவிர்த்து 3வது கேள்விதான் மிகவும் ஒரு சங்கடமா, ஆச்சரியமா, சந்தோஷமா என்று தெரியவில்லை. 3வது கேள்வி என்னவென்றால், பரிகாரங்கள் ஏன் எப்பொழுதுமே இந்து கோயில்களையும் இந்து மத கடவுள்களையும் பற்றியே இருக்கிறது என்பதுதான். சரியான புரிதலுடன் தான் நண்பர் கேட்டிருந்திருக்கிறார். நண்பரின்
பெயர் புனைப்பெயராக கூட இருக்கலாம் என்பது எனது கருத்து. பரவாயில்லை நண்பர்களே, அதற்கும் கண்டிப்பாக பதிலளிக்க விரும்புகிறேன். முதலில் பரிகாரம் செய்யவா வேண்டாமா, பரிகாரம் செய்ய சொல்கிறீர்களா வேண்டாம் என்று சொல்கிறீர்களா, இந்த கேள்விக்கு உண்டான பதில். பசி என்று வந்தால் கண்டிப்பாக பசியை போக்கித்தான் ஆக வேண்டும். அதாவது பசியை போக்குவது என்பது போக்கிய பின்பு நமக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும். அது தற்காலிக தீர்வு தான் என்பதை முந்தைய பதிவில் கூறியிருந்தேன். ஆனாலும் ஒரு மன சந்தோஷம், மன மகிழ்ச்சி, தற்காலிகமாக அந்த பசியிலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை, தற்காலிக விடுதலை என்பது கிடைக்கும் என்பதால் பரிகாரம் என்பது தேவைதான் என்று எனது கருத்து. சரி, பரிகாரம் செய்வது மட்டுமே அனைத்திற்கும் தீர்வாகி விடுமா, தற்காலிக தீர்வாது சரியாக கிடைக்குமா என்று கேட்டால் அதற்கு எனது பதில், நண்பர்களே, கடுமையான மழை பெறுகிறது வெளியே. கண்டிப்பாக நாம் வெளியே சென்றாக வேண்டும், நமது வேலைகள் நடந்தாக வேண்டும். மழை என்பது நமது கஷ்டம் என்றால், அதாவது நமக்கு வேலைக்காக வெளியில் செல்ல போகும்போது பெய்யும் மழை என்பது நமக்கு கஷ்டம் என்றால், அதற்கு பரிகாரமாக நாம் கொடையை கொண்டு செல்கிறோம். அல்லது ரெயின்கோட் எனப்படும் ஆடை மேல் மழை நீர் நாம் நனையாமல் இருப்பதற்காக ஒரு தற்காப்பை ஏற்படுத்தி கொண்டு செல்கிறோம். ஆனாலும் நண்பர்களே பாருங்கள், என்னதான் நாம் குடைபிடித்து சென்றாலும், ரெயின்கோட் அணிந்து சென்றாலும் நமது உடம்பின் சில பாகங்கள் நனையத்தான் செய்யும். அதுபோல்தான் கஷ்டங்களின் சூழ்நிலைகளை பொறுத்து நீங்கள் செய்யும் பரிகாரங்களால் ஏற்படும் விளைவுகள் என்பது பாதிப்பு இருக்கவும் செய்யும். முற்றிலுமாக உடனடியாக தீர்வு என்பது கிடைக்காது. நிரந்தர தீர்வு கிடைக்காது என்பது வேறு விஷயம். முற்றிலுமாக தீர்வு என்பதும் கிடைக்காது என்பதும் ஒரு உண்மை. எனவே இந்த உண்மையும் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. பரிகாரம் என்று சொல்லிவிட்டார், நான் செய்துவிட்டேன், ஆனாலும் எனக்கு அதனால் பெரிய அளவுக்கு ஒரு நன்மை கிடைக்கவில்லை என்று கஷ்டப்படும் மனிதனருக்கு ஒரு ஆறுதலாக இந்த ஒரு உதாரணத்தை கூறுகிறேன். ஆனால் ஆறுதல் என்று மட்டுமல்ல நண்பர்களே, உண்மையும் அதுதான். எந்த ஒரு பரிகாரத்திற்கும் நிரந்தர தீர்வு என்பது கிடையாது என்பதும், என்னதான் நாம் பரிகாரம் மேற்கொண்டாலும் அதன் கஷ்டங்களை சிறிதளவேனும் நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்பதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. இப்பொழுது பரிகாரம் பற்றிய ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்திருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. அடுத்ததாக கேள்வி, ஏன் இந்து கோயில்கள் என்பதுதான். நண்பர்களே, இந்திய நாட்டில் மற்ற மதங்கள் வரும் முன்னர் இங்கு அமைக்கப்பட்டிருந்தது இந்து கோயில்கள் மட்டும்தான் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல நண்பர்களே, கோயில்கள் என்பது அந்த காலத்தில் ஒரு வழிபாட்டு தலம் என்று அல்ல. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றுதான் சொன்னார்கள். அவ்வளவு தூரம் ஒரு ஊரை பாதுகாக்கும் பொருட்டு, ஒரு நாட்டை பாதுகாக்கும் பொருட்டு கட்டப்பட்டதுதான் கோயில்கள் என்பன. அங்கே தானிய கிடங்குகள் இருந்தன. அங்கே மிக பெரிய பெரிய அடுப்படிகள், அதாவது சமையல் கூடங்கள் இருந்தன. எவ்வளவு பெரிய கூட்டங்கள், ஜனத்தொகைகள் வந்தாலும் கஷ்ட காலங்களில், இயற்கை இடர்பாடுகளில் அனுபவிக்கும் சூழல்களில் மக்களை பாதுகாக்க அனைத்து வசதிகளும், தங்குவதற்கும் உறங்குவதற்கும் இருப்பதற்கும் எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன. அதற்காகத்தான் கோயில்கள் கட்டப்பட்டிருந்தன என்பதை நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாருங்கள் நண்பர்களே, இப்பொழுதெல்லாம் நாம் கடவுளுக்கு அபிஷேகம் செய்வது வீண் என்று ஒரு கூட்டத்தார் சொன்னாலும், இந்த பரிகாரங்களில் நாம் சொல்கிறோம், சில நேரம் பால் அபிஷேகம் செய்யுங்கள், பஞ்சாமிர்தம் அபிஷேகங்கள் செய்யுங்கள் என்று சொன்னாலும் அவையெல்லாம் வீண் என்பது பலரின் வாதம். உண்மைதான் நண்பர்களே. இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் அவைகள் எல்லாமே வீண்தான் என்பதும் எனது கருத்து. இதற்காக ஆன்மீக பெரியோர்களும் ஏனைய ஜோதிடர்களும் என்னை விமர்சித்தாலும், ஆனால் உண்மை அதுதான்.
ஏன் என்று கேளுங்கள், அதற்கு விளக்கமாக சொல்கிறேன். முந்தைய காலகட்டங்களில் கடவுளுக்கு அபிஷேகம் செய்யப்படும் எல்லா பொருட்களுமே கோமுகி என்று சொல்லப்படும் வழியாக அவை கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் வந்து விழுந்தன. அந்த வெளிப்பிரகாரத்தில் கோமுகி விழும் இடத்தில் மிக பெரிய அளவுக்கு தொட்டி போன்ற ஒரு அமைப்பை கட்டி வைத்திருந்தார்கள். அதில் விழும் பொருட்கள் எல்லாமே அனைத்துமே சுத்தமானதாக இருந்ததால் அவைகளை அங்கு வந்த கோவிலுக்கு என்று வந்த வறியவர்கள், ஏழைகள், பசி என்று வருபவர்கள் அனைவருமே எடுத்து பிரசாதம் என்ற பெயரில் உண்டார்கள். அதற்காகத்தான் கோமுகியும் அவ்வளோ பெரிய தொட்டியும் இருந்தது. ஏனென்றால் தமிழரின் பண்பாடு பிச்சை இடுவதும் பிச்சை கேட்பதும் தவறு என்று நினைத்தான். அதனால் பிச்சை இடுவதையோ பிச்சை கேட்பதையோ ஒரு வரைமுறையாக செய்ய வேண்டும் என்பதால் தான் கோவில்களில் பாலபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், தேனபிஷேகம் போன்ற உணவுப் பொருட்களின் அன்னாபிஷேகம் போன்ற உணவுப் பொருட்களின் வரிசைகள் இருந்தன. அவை அனைத்துமே ஏழைகளின் பசியை போக்குவதற்காக பயன்பட்டன என்பதுதான் உண்மை. அதன் காரணமாகத்தான் அந்த கோயிலில் இத்தனை அபிஷேகங்களும் நடந்தன. அதுவும் பாருங்கள் நண்பர்களே, கோயில்களில் அந்த பூஜை சமயம் என்பது 6 கால பூஜை, 4 கால பூஜை என்று அந்த நமது காலை உணவு, மதிய உணவு, சாயங்கால உணவு, இரவு உணவு என்று அது ஒரு வரிசைப்படுத்தி இருந்திருக்கும். அந்த நேரங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு விளங்க வரும். எனவேதான் பரிகாரம் என்பதை ஏழைகளுக்கு உதவும் முகமாக நேரடியாக பிச்சை இடுவதற்கு பதிலாக கடவுளின் வாயிலாக பிரசாதம் என்ற பெயரில் அனுபவிக்கட்டும் என்ற பொருளில்தான் அந்த காலத்தில் பரிகாரங்கள் இருந்தன என்பதால் தான் இந்து கோயில்களை மட்டுமே பரிகார ஸ்தலங்களாக இன்று வரை அனைவரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாருங்கள் நண்பர்களே, நான் சொன்னது உங்களுக்கு நன்றாக விளங்கும். இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரியாக எந்த ஒரு பொருளும் கோமுகி வழியாக வந்து விழுந்து அனைவரும் எடுத்து சாப்பிடும் நிலையில் இல்லை என்பதால் அந்த பரிகாரங்கள் பலன் அளிக்காமல் போகின்ற என்பதும் எனது கருத்தாக உள்ளது. நண்பர்களே, அதற்காக நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலையும் நான் கண்டிக்கவோ வேண்டாம் என்று சொல்லவோ விரும்பவில்லை என்பதும் எனது வாதம். இப்பொழுது ஏன் பரிகாரம், எதற்காக பரிகாரம், அந்த பரிகாரம் ஏன் இந்து மத கோயில்களை மட்டுமே சார்ந்து உள்ளன என்பதற்கு ஓரளவு நல்ல விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். இந்த பதிவின் மூலம் எனது கருத்துக்களில் ஏதாவது எதிர்கருத்து இருந்தாலும் அல்லது யார் மனதையும் புண்படுத்தி இருந்தாலும் அல்லது யாரையும் நான் நிர்பந்தப்படுத்துகிறேன் என்று நினைத்தாலும் தயவு செய்து அதை தவிர்த்து விடுங்கள் என்பது எனது கோரிக்கை. நண்பர்களே, இந்த பதிவில் வந்த கருத்துக்கள் அனைத்தும் எனது கருத்துக்களே அன்றி யாரையும் காயப்படுத்தவோ அல்லது நிர்பந்திக்கவோ முயற்சி செய்யவில்லை என்பதையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நண்பர்களே. எனவே நண்பர்களே, பரிகாரம் என்பது தேவைதான். ஏனென்றால் இறுதியாக ஒரு விஷயம், நமது மனித ஜென்மம் என்பதும் மறு ஜென்மம் என்பதும் நம்பிக்கை உடையவர்கள் என்பதால் இந்த ஜென்மத்தில் இந்த பிறப்பில் நாம் முன் ஜென்மத்தில் செய்த கர்மாவை அனுபவிக்கவேத்தான் வந்திருக்கிறோம் என்பதை உணர்த்துவதுதான் ஜாதக கட்டங்கள். எனவேதான் அவைகள் முன்ஜென்ம கர்மாக்களும் கர்ம வினைகளும் தொடர்புடையதாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அதை சரி செய்வதற்காகத்தான் நமக்கு ஒரு வாய்ப்பு இந்த பரிகாரம் என்பது. அதை எப்படியெல்லாம் செய்யலாம், எப்படி எளிய முறையில் செய்யலாம் என்பதை அடுத்தடுத்து சமயம் கிடைத்தால், அந்த ஆண்டவன் வழிவிட்டால் கண்டிப்பாக ஒவ்வொன்றாக தெளிவாக என்னால் முடிந்தவரை விளக்க விரும்புகிறேன். சரி நண்பர்களே, வழக்கம்போல் இந்த பதிவு கர்மாவை பற்றியது என்றாலும் ஆனால் அதை சொல்ல முடியவில்லை என்பதால் பரிகாரம் பற்றியதாக மாறிவிட்டது. அடுத்த பதிவில் கண்டிப்பாக கர்மா என்றால் கர்ம வினை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது என்பதை மிக மிக எளிதாக என்னால் முடிந்தவரை உங்களுக்கு விளக்க முயற்சி செய்கிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, எனது இந்த காணொளியை முழுவதுமாக கேட்டதற்கு. வழக்கம்போல் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள்
சப்ஸ்கிரைப் செய்தும் தங்கள் நண்பர்களுடன் விவாதித்தும் அதில் மீண்டும் சந்தேகங்கள் எதுவும் இருப்பின் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தங்கள் சந்தேகங்களை கேட்டும் பதில் பெற்றுக்கொள்ளலாம் என்று வணக்கம் கூடி விடைபெறுவது உங்கள் டாக்டர் தங்கவேல் முருகன், கோயில்பட்டி.